Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பயோபாட்னியில் 3rd chapter குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கு மார்க் பண்ணியாச்சு. அதை நீங்கள் இன்னும் மார்க் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பயோபாட்னியோடையது. ஓகேவா, அதை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி, 6 copies of 3 different genomes. Second question answer option B, 10 AB capital AB, 10 small ab. Okay. Next third question option C, A க்கு 2, B க்கு 3, C க்கு 1 and D க்கு 4. Fourth question answer option C, 3 and 4. Fifth question answer option B, possibility of double crossover. Sixth question answer option B, 7:1:1:7. Seventh question answer option B, SHGL. Eighth question answer option B, A to G, C to T, C to G and T to A. நைன்த்து கொஷினுக்கு ஆன்சர் ஏ கிடையாது, சாரி ஃபார் தட், நான் ராங்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் இப்போ ஆட் பண்ணுறேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகே, 10th கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். 11th கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ராங் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. 12th கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி, 9 சென்டிமார்கன். ஆக்சுவலி இது போன தடவை இந்த லெசனுக்கு வீடியோ போட்டிருப்போம், அதில் ஆப்ஷன் டி அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம். பட் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு மேப் யூனிட்னு ஒரு டாபிக் வரும் ஜெனட்டிக் மேப்பிங்கில், அதில் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரியும். அடுத்து 13th கொஷின் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. நான் பிளாக்ல ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவேன், புக்கில் சிலது இல்லை. ஓகே, 13th கொஷினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் லிங்கேஜ். நீங்கள் அதை அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா, எழுதும்போது லிங்கேஜ் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபினோமினன். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் புக்கில் இல்லை, ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். தேர்ட் சப்டிவிஷன், ரைட் த அப்சர்வ்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ. அதுக்கு வந்துட்டு 7:1:1:7 இஸ் த கரெக்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஓகேவா, அடுத்து 14th கொஷின், அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் எழுதிக்கலாம், செகண்ட் அண்ட் தேர்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துட்டு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். ஓகேவா, இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இஸ் த டைப் ஆஃப் லிங்கேஜ் சீன் அப்படின்னு எழுதிடலாம். 15th கொஷின் ஆன்சர், 15th கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு 3 point டெஸ்ட் கிராஸ். அதை பார்த்து எழுதிக்கோங்க, 3 point டெஸ்ட் கிராஸ். செகண்ட் சப்டிவிஷன் டிஸ்பிளே பண்ணுறேன். தேர்ட் சப்டிவிஷன் கேபிட்டல் ஏபிசி ஸ்லாஷ் ஸ்மால் ஏபிசி. ஓகேவா, அடுத்து 16th கொஷின்லேருந்து பேஜ் நம்பர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், புக்லேயே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, 16th கொஷின் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, பேஜ் நம்பர் 60 இருக்குது. 17th கொஷின் ஐ வில் டிஸ்பிளே. இது 17th கொஷின்லேருந்து அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன். 18th கொஷின் பேஜ் நம்பர் 51. 19th கொஷின் பேஜ் நம்பர் 54, 55. 20th கொஷின் ஐ வில் டிஸ்பிளே. 21st கொஷின் பேஜ் நம்பர் 56, 57. 22nd கொஷின் பேஜ் நம்பர் 57, 58. 23rd question page number 56. 24th question page number 62. 25th question page number 63, 64. நெக்ஸ்ட் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. புக் பேக்கோட பேஜ் நம்பர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். கடைசியாக நான் டிஸ்பிளே பண்ணுறத எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே எழுதிக்கோங்க, அண்ட் அதோட பேஜ் நம்பரையும் கொஷின் பக்கத்துலேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வித் பேஜ் நம்பர் 51. ஐ திங்க் இந்த பிடிஎஃப் வந்துட்டு நியூ சிலபஸ்ன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த பிடிஎஃப் தான் என்கிட்ட இருக்குது. ஐ ஹவ் சர்ச்டு ஃபார் நியூ பிடிஎஃப். சப்போஸ் உங்கள்கிட்ட நியூ எடிஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெசன்லேருந்து அதில் மார்க் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே,
பேஜ் நம்பர் 51ல் 3.1.2 salient features of chromosomal theory of inheritance அந்த டாப்பிக்கில் 4 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்டுமே 18th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 54 வாங்க. அதில் 3.3.1 டாபிக் நம்பர் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே 4 சப் டாபிக் இருக்கும். ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். அண்டு இந்த 5 மார்க்கை படிச்சிங்கன்னா இதுலேருந்து டிரைவ் ஆகி கேட்குற வாட் இஸ் சினாப்சிஸ், வாட் ஆர் த டைப்ஸ், அந்த மாதிரி இதுக்குள்ளேயே நிறைய 2 மார்க் கொஷின்ஸ்லாம் இன்சைட் கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் சினாப்சிஸ், செகண்ட் டெட்ராட் ஃபார்மேஷன், தேர்டு கிராஸ் ஓவர் அண்ட் ஃபோர்த்து டெர்மினலைசேஷன். ஓகே, இது 4யுமே நல்லா படிச்சுக்கோங்க. டெர்மினலைசேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்னது தான். ஸோ இதை கூட ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க. எதையுமே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் நிறைய 2 மார்க்கும் இருக்குது, 3 மார்க்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. அதில் ஜெனட்டிக் மேப்பிங்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும், மேப் டிஸ்டன்ஸும் எழுதணும். அந்த மேப் டிஸ்டன்ஸில் மேப் யூனிட்னா என்ன, ஒரு மேப் யூனிட்டை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. 1 மேப் யூனிட் இஸ் ஆல்சோ கால்ட் சென்டி மார்கன் இன் ஹானர் ஆஃப் டிஹெச் மார்கன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். சி த மேப் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து டிஹெச் மார்கன் வரைக்கும் எழுதுனா போதும். பட் நீங்கள் அது ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்சைட் கொஷின் படித்த மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங்கும் சேர்த்து எழுதணும். ஓகேவா, இது 23rd கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே பேஜ்லேயே செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3.4.2. அதில் தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதிலிருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது பாருங்கள், S2 S4 அப்படின்னு முடியும். இது வரைக்குமே 21st கொஷினுக்கான ஆன்சர். அண்ட் சைடில் இருக்க டயக்ராம், டேபுலர் எல்லாமே நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் 3.5.3 செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ். அதுலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த டேப்லர் முடியுது இல்லையா, அது வரைக்கும் 22nd கொஷினுக்கான ஆன்சர். டேப்லரையும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் 4th லைன் த மியூட்டேஷன் வேர் த கோட் ஃபார் 1 அமினோ ஆசிட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 16th கொஷினுக்கான ஆன்சர். ஐ திங்க் இது டிஃப்ரென்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேப்லேஷனோடு தான் போடணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 62 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் ஆன்யூப்ளாய்டி ஃபிகர் 3.11. ஓகேவா, அந்த இதில் இருக்க 8 டயக்ராமுமே வரையணும். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, இதுலேருந்து நீங்கள் 1 மார்க்ஸ்க்கும் படிக்கலாம். எப்படின்னா இந்த டைசோமி அப்படிங்கிறது 2N, இங்கே ஒவ்வொரு பேருக்கு கீழேயுமே அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராம், பேர், ஃபார்முலா, இது 3யுமே தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு மோனோசோமி அப்படிங்கிறது 2N-1, டபுள் மோனோசோமி அப்படிங்கிறது 2N-1-1, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இதுக்குமே படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளாய்டின்னு ஒரு டாபிக், அதாவது அதோட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக கண்டிப்பாக தரவாக படிங்க. ஏன்னா இது இந்த சாப்டர்லேருந்து கேட்கும்போது இதுலேருந்து அதிகமாக 1 மார்க்ஸ் வரலாம். ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் படிங்க. ஏன் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னா இது சில பேர் வந்துட்டு இன்சைட் 1 மார்க்ஸ் பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டனையும் சொன்னால் புக் பேக்கோடு சேர்த்து படிப்பாங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ரைட் சைடு அந்த டயக்ராமுக்கு கீழே அதுலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த டயக்ராம் ஃபிகர் 3.13 ட்ரைட்டிக்கலோட டயக்ராம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 25th கொஷினுக்கான ஆன்சர். அவ்வளோதான், நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அண்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போயே நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க. எங்கே நோட் பண்ணுறீங்களோ அதோட பேஜ் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் பை த வே, நம்ம இனிமேல் வர வீடியோஸில் புக் பேக் ஆன்சர்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு
தியரிட்டிக்கல் பார்ட் நம்ம எடுக்கலாம். ஐ மீன் புக் பேக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஆல்ரெடி போட்டதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் திருப்பி அந்த புக் பேக்கை நியூ எடிஷனுக்கு போடுறேன். ஓகேவா? மற்றபடி நம்ம பாட்னியோட தியரிட்டிக்கல் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு பாட்னி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் படிக்கும் போதும் அப்படி தான் இருந்தது. மெயினாக ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம எது எதெல்லாம் படிக்கணுங்கிறது தெரிஞ்சாலே போதும், சென்டம் அளவுக்கு எடுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது எல்லாமே இந்த நியூ எடிஷனுக்கான ப்ளேலிஸ்ட்டு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக தியரிட்டிக்கல் பார்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.